ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற சுண்டைக்காய் யூஸ் பண்ணி நம்ம எப்படி துவையல் பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். அடுத்ததாக ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட்டில் வந்து வெங்காயம், தக்காளி, வரமிளகா, பூண்டு, இஞ்சி, தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் லெமன் சைஸ் புளி, அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காய் ப்ளஸ் துருவின தேங்காய், இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுருந்த பிளேட்டில் வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கு அடுத்ததாக வந்து காஞ்ச மிளகா, அது தட் இஸ் வரமிளகா போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தென் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சுன்னா அடுத்ததாக நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நடுவில் கொஞ்சம் உப்பு நம்ம நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கி வந்துடுச்சுன்னா மட்டும்தான் நம்ம அடுத்தது நம்ம சுண்டைக்காவை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டைக்காவை போட்டோடனே இப்போ போடும்போது நமக்கு க்ரீன் கலராக இருக்கும். நம்ம செய்ய ஆரம்பித்தப்புறமா லாஸ்ட்டாக பார்க்கும்போது அது என்ன கலராக மாறுதுன்னு பாருங்கள். ஏன்னா அது நல்லா வதங்கிடுச்சுன்னா மட்டும்தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லிட் போட்டு கூட வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறமா லிட் போட்டு மூடி வச்சோம்னா அந்த ஆவிலே வந்து அந்த சுண்டைக்காய் மீதி இதெல்லாம் வந்து நல்லா வதங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது கூட நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த துவையல் சாப்பிட்றதுனால என்ன நல்லது அப்படின்னா, நம்ம குடலில் இருக்கிற புண் இதெல்லாமே சீக்கிரமாக சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம குடலில் ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறமா வந்து அது வாய்க்கு வர வரைக்குமே வந்து நிறைய பேருக்கு புண்ணெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி சுண்டைக்காய் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே என்னென்ன காய்கறிகள் எதுக்கு பார்த்திங்களா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா வந்து நமக்கு இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு குடல் புண்ணெல்லாம் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இதெல்லாம் வராமல் டிசீஸ் வராமல். அடுத்ததாக வந்து நல்லா வதங்கிச்சா நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே க்ரீனாக இருக்கிற சுண்டைக்காய் வந்து இப்போ எல்லோஷாக மாறி வந்துச்சு. நல்லாவே நமக்கு நல்லா சேஞ்சஸ் தெரியுது. ஓகே, இப்போ நம்ம இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு இது கூட நம்ம புளி வச்சுருந்தோம் பார்த்திங்களா லெமன் சைஸு, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா கைவிடாமல் நல்லா அரைச்சிட்டு எடுத்தோம்னா நமக்கு சுவையான நமக்கு சுண்டைக்காய் துவையல் ரெடி. இது வந்து சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், இல்லை இட்லி தோசைக்கு சட்னியாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.